ஹே ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பொன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா GTA Vice Cityயோட கம்ப்ளீட் மிஷின் கேம் பிளேயோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். ஆமி யோசிட்டியா அவளை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவனை வெளில கொண்டு வரது இருக்கட்டும், எங்களை எதுக்காக கூப்பிட்ட? நார்த்ல நம்ம தான் டாப்பு, ஆனா சவுத்துல அதுக்காக தான் ஒரு புதிய பிசினஸை கண்டுபிடிச்சிருக்கேன். ட்ரக்ஸ். அதை நம்ம சவுத்துல, அதாவது ஒய் சிட்டில விற்கிறோம். நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தனை அதுக்குள்ள இறக்கி வரும். ஒய் சிட்டி ஒரு சொக்க தங்கம் மாதிரி. அதனால கொலம்பியன்ஸுக்கும் மெக்சிகன்ஸுக்கும் அது நரகம். ஆனா அதெல்லாம் ட்ரக்ஸ் சன்னி, நம்ம அந்த கருமத்தை தொட்டதே இல்லை. இன்னும் எத்தனை நாள்டா சொக்க தங்கத்தை கையில வச்சுட்டு சும்மா இருக்க போறீங்க? டைம் மாறிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தன் அதுக்குள்ள இறக்கி விடுவோம், நம்மளோட டர்ட்டி ஒர்க்ஸ்க்காக. அப்புறம் பாருங்க, நம்ம ஜாலியா உட்காரலாம். அங்க யாராவது உனக்கு தெரியுமா? கென் ரோசன்பர்க், அவன் ஒரு லாயர். ஆனா டாமியை எப்படி அவன் சமாளிக்க போறான்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாமிக்கு கொஞ்சம் காசை கொடுத்து ஒய்சிட்டில் ஊத்து விட்டுடலாம். அப்புறம் பாருங்க, கொஞ்சம் மாசம்தான். நம்ம இங்க உட்காந்தே கால் மேல கால் போட்டு சம்பாதிக்கலாம். ஹே, நான் கென் ரோசன்பர்க், சன்னி சொன்ன ஆள். நான் ஆல்ரெடி பாட்டிக்கிட்ட பேசிட்டேன். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு போகலாம். நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறது 2 பேர் கூட. ஒருத்தன் ஹெலிகாப்டரை ஓட்டுவான், இன்னொருத்தன் நம்ம கூட வந்து பொருளை மாற்றுவான். அதோ பாட்டி வந்துட்டான். இப்போ போங்க, போய் டெக்ஸ்டை கை மாற்றுங்க. லேண்டில் தான் மாற்றணும், ஓகேவா? போங்க. வாங்க வாங்க, இதில் 100% சுத்தமான பொருள் இருக்கு. அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? யா, இதில் 5, அதில் 5, மொத்தம் 1 மில்லியன் இருக்கு நண்பா. இப்போ டீல் முடிஞ்சிச்சு நண்பா. ஓ ஷிட், யாரும் சொல்கிறாங்க, நண்பர்களே ஓடுங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் டாமி. அவங்க என்னை சுற்றுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஓகே, எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. நீ போய் தூங்கு டாமி, உன் ரூமுக்கு போ. நாளைக்கு காலையில் இதே இடத்துல மீட் பண்ணுறோம். எஸ் மக்களே, நம்மளை இங்கே விட்டுட்டு அவன் போயிட்டான். இப்போ நம்மளால் திருப்பி ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாது. ஸோ நம்ம ஓஷன் வியூ ஹோட்டல் தான் இப்போ போய் ஆகணும். அதனால் நம்ம இந்த பைக் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் எனக்கு காசு தேவைப்படுது. ஏன்னா மணி இருந்தால் கொஞ்சம் வெப்பன் வாங்கலாம். எப்போனா நான் சீட் போட்டு தான் எடுப்பேன். பட் சப்போஸ் சம் இடத்துல வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதே மாதிரி நமக்கு அசட்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு இந்த மணி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்துக்கலாம். $100 கிடச்சிருக்கு, ஐ மீன் $100. இப்போ அடுத்து நம்ம போயிட்டு ஒரே ஒரு வெப்பன் எடுத்துக்கலாம், தேவைப்படும். பிகாஸ் ஒய் சிட்டியில் எவன் மேலே நம்ம வண்டி ஓட்டி ஏற்றுவோம், எவன் சுடுவானே தெரியாது. ஸோ எடுத்துக்கலாம். ஐ திங்க் இந்த ஷார்க் ஃபிஷ் ஐலாண்ட் கிட்ட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எஸ், இந்த லெஃப்ட் எடுத்தால் போயிடலாம். அந்த இடத்துல ஒரு அருவாள் சுற்றிட்டு இருக்கோம், அந்த அருவாள் எடுத்துக்கலாம். தென் இங்கேயும் ஒரு ஹிடன் பேக்கேஜ் இருக்கும். எஸ், ஃபஸ்ட் நம்ம போயிட்டு இந்த அருவாள் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் போகலாம். யா, எஸ், இந்த எடுத்தாச்சு. கைஸ், இந்த புது வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த ஒரிஜினல் வாய்ஸ்லேயே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஒரிஜினாலிட்டியாக இருப்போம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஓஷன் வியூ ஹோட்டலுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹார்மர் எடுத்துக்கலாம் மக்களே. எஸ் போனஸ்லாம் வருதுடா, சூப்பர். இங்கே எடுத்தாலும் வந்து போனஸ் வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்கே இருக்கும் மக்களே, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஓஷன் வியூ பாயிண்ட்டோ சம்திங் வைசிட்டி வியூ பாயிண்ட்டோ ஒன்று இருக்கும். இங்கே எடுத்துடலாம். எஸ் ஹார்மர்ஸையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஓட்டத்துக்கு நிறைய சில்லறை எண்ணுவோம். ஸோ நமக்கு தான் சேஃப்டி. மோஸ்ட்லி இதை வந்து நம்ம வந்து தோக்காமல், அதாவது சாகாமல் விளையாட ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நம்மளும் ஒரு சாதனையை புரிவோம் வைசிட்டியில். அதனால தான் நான் வந்துட்டு ஹார்மர்ஸை நிறையா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ப்பு இல்லை நம்ம ஓட்டுற இதுக்கெலாம், பட் இருந்தாலும் பார்ப்போம். எஸ் என் மேலே இடிச்சிடாமல் போகணும். வந்துட்டோம். பக்கத்தில் வந்து இங்கே தானே இருந்துச்சு. இங்கே ஐயோ தாண்டிக்கிட்டு வந்துட்டோமா? இதோ தான் இருக்குது, இதோ இடிச்சிடாது அப்போ இறங்கிடுச்சு. எஸ் வாவ், சூப்பராக இருக்குங்க. இந்த இதெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இப்போ திருப்பி உள்ளே போகலாம். எஸ் இதுதான் நம்ம கேமை சேவ் பண்ணுற இடம். இது என்ன? இது இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே போகலாம். ஹே சன்னி. டாமி நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. புரியுது டாமி, கோவப்படாத. எஸ் 15 வருஷம் ஆச்சு. ஆனால் உன்னை நேற்று தான் பார்த்த மாதிரி இருக்கு, தெரியுமா டாமி? அப்புறம் நேற்று டீலிங்கில் எப்படி போச்சு டாமி? சரக்கை எடுத்துட்டு தானே? எனக்கு தெரியும் டாமி, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பேன்னு. மச்சான் அவங்க பணத்தெல்லாம் தூக்கிட்டானுங்கடா. என்ன ஆச்சுன்னே தெரில. திடீர்னு கன்லாம் ஃபயர் பண்ணிட்டாங்க. அறிவு கட்ட ஆப்பிள் பழவாயா டாமி, என்னோட காசு எல்லாத்தையும் நீ கொடுக்கலன்னு வை, ஓ குடும்பத்தை கொன்று அவங்க தலைய லிபர்ட்டி சிட்டி வாசல நட்டு வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. மகனே நீ கொடுக்கலன்னா அதுதான்டா நடக்கும். என்ன சன்னி மிரட்டுறியா? இதோ பார், நான் உன்னோட காசை உன் மூஞ்சில் விட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒன்னையும் போடுறேன், உன் குடும்பத்தையும் அழிக்கிறேன். இது சவால் சன்னி. டேய் ஆந்த கண்ணா, என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத விட்டு 1 மில்லியன் திரட்டுற வழியை பாரு, அப்புறமா என்கிட்ட பேசு. குட் பாய். ஓ ஷிட். அப்போனா நம்ம முதல்ல அந்த 1 மில்லியன் தான் மக்களை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவன் கொஞ்சம் டூ மச்சாக பேசிட்டான். ஸோ நம்ம போய் தேடி கண்டுபிடிப்போம். எஸ் இது பாருங்களேன், மேப்பில் எல்மார்க் காட்டுது. இப்போ நம்ம அங்கே தான் போயிடும். எஸ் ஐ திங்க் இது எங்கேயோ வந்த வழி மாதிரியே தெரியுதே. எஸ் நம்ம விட்ட இடத்துக்கு பின்னால். எஸ் இந்த வழி தான். இந்த இடத்துல நான் கொஞ்சம் இடிச்சுக்குவேனே, பார்த்து போகணும். திரும்ப பார்த்து திரும்ப. எஸ் வந்தாச்சு. இந்த பிங்க் மார்க்கிங்கில் போவோம். வா டாமி, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தெரியுமா? இதோ இந்த சேரில் இப்படியே தான் லைட்டை ஆன் பண்ணி வச்சு உட்காந்துருந்தேன். என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டானுங்க. எப்போ எவன் கொல்ல வருவானே தெரியல. நான் என்ன பண்ணுறது டாமி? ஐடியா வந்துடுச்சு டாமி. இப்போ நீ எங்கே போக போகிறேன்னா, ஒரு க்ரூஸ் ஷிப்புக்கு போக போகிற. அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. அங்கே கர்னல் கோட்டேஷ்னு ஒருத்தர் இருப்பான். அவனை போய் மீட் பண்ணனா உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். சரி, எப்படி போகிறது? இந்த காஸ்டியூம்லையா போகிறது? இல்லை டாமி, இப்போ நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வவுச்சர் தரேன். அங்கே போனேன்னா உனக்கு ஒரு பார்ட்டி வேர் கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு கர்னல் கோட்டேஸை போய் மீட் பண்ணு. அவர் உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே நிறையா பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க டாமி. அவங்கள மீட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு வா. ஓகேவா? இந்த இருக்கு பாரு அந்த கார்டு, இதோ எடுத்துகிட்டு போ. ஓகே, நான் போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். பாய், டேக் கேர். அப்புறம் டாமி, ஒரு நிமிஷம் இரு. நான் உனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க மறந்துட்டேன். இந்த இன்விடேஷன்லாம் உன்னை உள்ளே விட மாட்டாங்க டாமி. ஓகேவா? இந்தா இரு, எடுத்துட்டேன். இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு போ. இந்த இன்விடேஷன்லாம் பார்ட்டியில் அலௌடு இல்லை, அப்புறம் உன்னை சுட்டுருவாங்க. பாய். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு தான் போக போகிறோம். எஸ், இந்த பைக் எடுத்தால் இந்த போலீஸ்கார் விடுவானு தெரியல. ஓகே, விட்டான். ஓகே, இப்போ நான் வந்து பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் கென் ரோசன்பர்க் சொன்ன அந்த இது கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். எஸ், ஐ திங்க் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ இருக்கும், மேப்பில் கூட காட்டு. எஸ், இந்த கடை தான்.
எஸ், இந்த கடையில் போய் நம்ம இந்த கிஃப்ட் வச்சரை கொடுத்தா நமக்கு வந்து இது தருவாங்களாம். எஸ், இது என்ன அதே மாதிரி தான் தெரியுது. இங்கே ஒரு பைக் கூட வருது. பைக் செம்மையாக இருக்குது, அந்த பைக் எடுத்துக்கலாம். ஐயோ, இந்த சட்டை செம்மையாக இருக்குது, இது எடுத்துக்கலாம். இவன் எதாவது பண்ணுவான். ஸோ இவனை அதுக்கு தான் இந்த வெப்பன் எடுக்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதை வச்சு இவனை போட்டுடலாம். எஸ், சாவடா. நோ அஃபென்ஸ் மக்களே, வாழ்க்கையில் அஃபென்ஸை கையாளாதீங்க. ஒன்லி டிஃபென்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? எஸ், இந்த சைடு தான் காட்டுது மேப்பில். அந்த பிங்க் கலரில் ஒரு மார்க்கிங் தெரியுதுல்ல, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்து இதை இடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பறந்து போய் விழுவோம். அவ்வளோதான், ஒரு எலும்பு கூட தப்பிக்காது, அதளவுக்கு அடி விழும். ஸோ இதில் பார்த்து தான் போகணும். யாரா அவன் இடையில வந்து போடுறான்? ஓகே, ஸ்லோ. இந்த சைடு தான். எஸ், வந்துட்டோம் மக்களே. அந்த பிங்க் மார்க்கிங்கில் தான் இப்போ நம்ம போய் லேண்ட் ஆகணும். இப்போ போய் அந்த பிங்க் மார்க்கிங்கில் நிற்போம். எஸ், ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ஒரு தினசா தாயா இருக்காங்க. யார் மணி? ஜூஸ் கொண்டு வா. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஒரு ஆப்பிள் ஜூஸ். வாங்க தம்பி, கென் ரோசன்பர்க் வரலையா அவங்க கூட? அவன் இப்போ தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினியான். கழுத அவன் எங்கேயோ கீழே விழுந்துட்டியானாம்ல. அவனுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? அவனுக்கு என்ன சார், எங்கேயோ விழுந்து முட்டி செத்து போய் கிடக்கான். உங்களுக்கு இங்கே ஏதாவது ட்ரக் டீலிங் கும்பலை தெரியுமா சார்? தம்பி, என்ன இப்படி கேட்டீங்க? இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் பேசாதீங்கப்பா. அப்புறம் இதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணுக்கு தெரியும். உனக்கு பொண்ணா? நீயே காட்டுற மாதிரி இருக்க. தம்பி, நான் தான் இப்படி, என் பொண்ணு கிளி மாதிரி இருப்பா. இவ தான் மெர்சிடஸ். என்னையா கார் பேரில் வச்சுருக்கீங்க? விரும்ப தம்பி, எம்மா மெர்சிடஸ், இவருக்கு இந்த இடத்த சுற்றி காட்டு. இந்த கோட் உனக்கு அழகா இருக்கு, இந்த இடத்த சுற்றி காட்டுறேன். அப்புறம் உனக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஓகே காய்ஸ், இந்த மெர்சிடிஸ் நமக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிடுச்சு. இதை நான் ஃபுல்லாக காட்டியிருக்கலாம், பட் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் நம்ம டக்குன்னு கேமுக்குள்ளே போகலாம். எஸ், ஏம்மா வந்து ஏறுமா. ரைட் கைஸ், இப்போ நம்ம போய்கிட்டே பேசலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருந்திருப்போம், பட் அது வந்து சில பல டப்பிங்லாம் வந்து புரியல. ஸோ அதனால் நம்ம திருப்பி வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து சன்னியோட வாய்ஸ்லையும் கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் திருப்பி இதை போஸ்ட் பண்ணுறேன். இடிச்சிடாம போடா. ஐயோ, இதுக்கு தான் கைஸ் நான் சொன்னேன் ஹார்மரெலாம் எடுத்துக்கலான்னு. ஸோ இங்கே தான் எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம இதே மாதிரியே கூட டப்பிங் கொடுக்கலாம். யா, எஸ், இங்கே தான் கைஸ். டாமி, அப்புறம் பாப்போம் டேய். ஓகே காய்ஸ், நமக்கு இப்போ $100 கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி அந்த எல்மார்க்கு தான் போகணும். ஓகே, இப்போ இந்த கார் எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ், ரொம்ப உலட்டுது. ஓகே, இந்த வேன் ரொம்ப ஸ்லோவாக போகும் தெரியுமா? இந்த வேன் நான் எடுக்கவே மாட்டேன், முன்னால் இருக்குல்ல அது. எஸ், நம்ம இத்தனை பேர் இடித்து ஓட்டுறோம், ஒரு போலீஸ் கூட பிடிக்கல பார்த்தீங்களா? ஒய்சிட்டி அந்த லட்சணத்தில் இயங்குது. எஸ், இந்த வந்துட்டோம், இதுக்கு பின்னால் தான் இருக்கும். ஸ்லோ. எஸ் கைஸ், வந்துட்டோம். இதோ இங்கே தான். அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு இறங்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இது போட்டுக்கிறேன், கன்னுக்கு சீட் போட்டுக்கிறேன். நட்டர் டூல்ஸ் போட்டு கன் எடுத்துக்கலாம், ஏன்னா அடுத்தடுத்த மிஷினில் தேவைப்படும். நான் 4 தடவை போட்டுக்கிறேன் கைஸ் இன்னும். ஓகே, அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் சீட் கோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இதில் தரேன். நீங்கள் கேட்கலாம், சீட் கோட் ஏன்டா போடுற, கன்னு நீ எடுக்கலாமேன்னு. பட் அதை எடுத்தால் டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் சீட் கோட் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோம், எல்லோரும் மாதிரி வேணாம். எஸ். டாமி, என்னாச்சு? எப்படி போச்சு உன்னோட பார்ட்டி? எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா? அந்த காணல் என்ன சொன்னான்? அவன் கிடக்கான் சிப்ஸ் மூக்க, எனக்கு அங்கே எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. டாமி, அப்போ நான் எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீ ஏன் மலிபு கிளிப்புக்கு போய் அங்கே இருக்க கென் பாலை மீட் பண்ணக்கூடாது? அவனுக்கு இதை பார்த்து நிறையா தெரிய வாய்ப்பு இருக்குது டாமி. அவனை போய் மீட் பண்ணி என் பேரை சொல்லு, அவன் எல்லாத்தையும் சொல்ல வாய்ப்பு இருக்குது.
அப்படின்னா நீ சொல்கிறபடி அவன்கிட்ட போய் கேட்டு நான் உண்மையை கறந்துட்டு வரேன். பாய், டேக் கேர். ஓகே காய்ஸ், அப்போனா நம்ம இப்போ கொடுத்துருக்க விவரம் படி நம்ம மலிபு கிளப்புக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம இந்த காரில் தான் போய் அவனை, வேறு வழி இல்லை. சீட் போட்டு வர வைக்கலாம், பட்டு இந்த கார்லேயே போயிடும். அதுக்கு டைமும் இல்லை. ஏன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இந்த மிஷின் இத்தினோண்டு மிஷின் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய மிஷின் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக சட்டுப்பட்டுன்னு போயிடலாம். இந்த பக்கம்தான் இருக்கும். அப்படி இடிக்காமல் போங்கடா, நானே இடிச்சு ஓட்டுனேன். அந்த பிரிட்ஜில் தான் சேரணும். இந்த காரும் சரியில்லை. பிகாஸ் நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ டிரைவர் இந்த ஊருக்கே தெரியும். நம்மளே இந்த காரில் இடி வாங்கி ஓட்டிகிட்டு வரோம். அப்போனா இந்த கார் கொஞ்சம் மோசமான காராக தான் இருக்குது. இந்த சைடு தான் எஸ் வந்துட்டோம். எஸ், இதே இடம் தான். இப்போ அந்த பிங்க் கலர் மார்க் இருக்குல்ல, இப்போ நம்ம அங்கே தான் போகணும். போயாச்சு. Oh, hello. I love you. Can you dance with me? செக்யூரிட்டி இங்கே கென்பால் யார்? இந்த அவன் தான் சார். கென்பாலை பார்த்து தெரியாமல் பல பேர் இந்த ஊருக்கு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களாம் என் கூட சிங்கிள்ஸ் வந்தாங்க, செத்துருவானுங்க. நீ இந்த இடத்துலேருந்து கிளம்புறது நல்லது, இல்லைன்னா இவன் சாவறதை நீ பார்க்க வேண்டியது வரும். ஏய் நில்லு. ஏண்டா சமோசா மோக்கா, நீ தான் கென்பாலா? ஜென்டில்மேன், நீங்கள் இவ்வளோ மரியாதையாக பேசுகிறீங்க? டாமி, கொஞ்ச நாள் முன்னால் இங்கே வைசிட்டி டாக்ஸில் ட்ரக்ஸ் காணாமல் போச்சுல, அதை பற்றி தெரிஞ்சுக்க வந்துருக்கேன். ஹே, இது கென்பால் கோட்டடி. ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. நான் மண்டை சூடானா நீ செத்துருவேன். சீக்கிரமாக சொல்லு. டேய், என்னடா அடிச்சு புட்ட? உன்னை கொல்றதுக்கு முன்னால் உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறேன். நம்ம வைசிட்டியில் 2 செஃப்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ட்ரக்ஸ் கிடச்சிருக்கான். டேய் சம்சாமுக்கா, நீ இப்போ இதை சொன்னதுனால உன்னை உயிரோட விடுற. இதுக்கப்புறம் பார்த்து நடந்துக்க. ஹே, இது கென்பால் கோட்டடி. நீ என்னை விடலை, நான் தான் அவனை விட்டேன். யா ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கென்பால் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா, நம்ம 2 குக்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் போய் பேசணும்னு சொல்லியிருந்தான். ஸோ இப்போ குக்ஸோட இடம் வந்து அந்த மஞ்சள் கலரில் ஒரு டாட் தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் இருக்காங்க. இது ஏதோ பக்கத்தில் தான் இருக்க மாதிரி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் ஓவராக பேசுவான். நம்ம அவனை போட்டு தள்ளிட்டு தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்சியில் நான் ப்ளே பண்ண விரும்பலை. நான் அப்படியே அவனை போட்டு தள்ளிடுறேன். அவன்கிட்ட ஒரு மொபைல் இருக்கும் கைஸ், அதை நம்ம சுடணும். இந்த கட்சி நான் ப்ளே பண்ண விரும்பலை. ஸோ ஐ வில் கில் ஹிம் அண்ட் டேக் இட் அவே. ஸோ இந்த ஃபோன் தான் கைஸ், இந்த ஃபோனை எடுத்துடலாம். இப்போ ஒரு கட்சின் ப்ளே ஆகும். நான் டாமி, மூச்சு வாங்குது போல. யாருன்னு தெரியுதா? தெரில. என்ன சொல்லணும்? ஓகே, ஆனால் என் தம்பி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் பிக் ஃபேன்ஸ். நான் தான் அன்னைக்கு கூட ஹெலிகாப்டரில் வந்தமே, ஞாபகம் இல்லை? இன்னைக்கு கூட என்னுடைய கூட பிறந்த தம்பியை கொண்டுட்டானுங்க பாவீங்க. யா, ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரியும் டாமி, நீ அது பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்ன இங்கே லியோட ஏரியாவில் பண்ணிகிட்ருக்க? அவன் ஆளுங்க இங்கே வந்தாங்கன்னு வை, நீயும் நானும் உயிரோடவே இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. என்ன உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இந்த வந்துட்டாங்க, முடிஞ்சா தப்பிச்சோ. இவன் என்ன கன்னை கொடுத்துட்டு ஃபாலோ பண்ண சொல்கிறான்? சரி ஓடுவோண்டே, இங்கேடா ஓடுறான், அங்கே போடா. இவன் தான் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். ஸ்ப்ரிண்ட்டு தான் அடிக்கணும் போல். ஸ்ப்ரிண்ட்டு போயிடுச்சு. சரி ஓகே. இந்த சந்தில் என்ன? இந்த ஒரு காடு இருக்குது, அதாவது ஆரமாக காட்டுது. ஏறி ஒன்றே ஏறா சீக்கிரம். ஓகே, இது எங்கேயோ கூப்பிட்டு போக சொல்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்துட்டு எஸ் ஆம்பினேஷன் தான் காட்டுது. ஐ திங்க் இங்கே இடிக்காமல் போகணும். எவனும் குறுக்க வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கார் நல்லா இருக்குது, உடையாமல் எடுத்துகிட்டு போயிடலாம். யாரா வந்துட்டே அவனை போய் இடித்து கொண்டுடலாமா? சரி ஓகே, டைம் இல்லை. ஐயோ, இவங்க வேறு கம்பத்தை கொண்டு வந்து நடுவில் வச்சுருக்காங்க கைஸ். பாருங்களேன், இந்த ஊரில் எப்படி ஓட்டுறானுங்க காரை. எல்லாம் ராங் ரூட்லேயே வரானுங்க. டேக் லெஃப்ட்ன்றதே இல்லை, எல்லாம் ரைட்லேயே வரானுங்க. பாருங்கள். ஐயோ, எங்கூட நடு ரோட்டில் வந்துட்டு ஃபவுண்டனை கட்டி வச்சுருக்கீங்க. இந்த ஒரு காம்பினேஷன் இங்கே தான் நிப்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே.
இவன் வந்துட்டு கன்று கடையை சும்மா சுற்றி தான் காட்டுறான். இங்கே வந்து வாங்கிக்கிறனா வாங்கிக்கோ, உனக்கு கன்று ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு காட்டுறான், அவ்வளோதான். மற்றபடி இங்கே எதுவும் வாங்க சொல்ல. இவன் வந்து ஹோட்டலுக்கு திருப்பி போக சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஹோட்டல் ஓஷன் வியூ ஹோட்டல் தான். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். எஸ், ரைட் எடுக்கணும், சாரி லெஃப்ட்டு, மறந்துட்டேன். ஒரு ஃப்ளோவில் ரோல் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட். எஸ், நம்ம வந்துட்டோம். இவனை எஸ்கேப் பண்ணலாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதில் காசு தருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்னை கூப்பிடுனார சொல்லிட்டு போகிறான். ரைட். எஸ், 200 கொடுத்துருக்கான் என்னை காப்பாற்றி விட்டதுக்கு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு வந்துடுவோம். எஸ், அடித்தாச்சு கைஸ். தென் இப்போ நம்ம திருப்பி அந்த எல்மார்க்கு தான் காட்டுது. இப்போ நம்ம திருப்பி அங்கே தான் போயிடலாம். இப்போ நான் சீட் போட்டு காரை வர வச்சிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கெட் தேர் ஃபாஸ்ட் தான் போட்டேன். நான் இந்த சீட் கோடையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு இந்த கார் கண்ட்ரோல் தான் கைஸ் நல்லா இருக்குது. மற்ற எந்த காரையும் கண்ட்ரோல் சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே கீழே வந்திருப்போம். நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் இங்கே இந்த ரோட்டில் காட்ட முடியல. நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ டிரைவர். ரைட். நான் பயந்து போயிட்டேன் டாமி. ஏன் இப்படி பயன்படுத்துகிற? அப்புறம் ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா? கின்பாலை மீட் பண்ணி அவன் என்ன சொன்னான்? மீட் பண்ணேன். 2 குக்கை மீட் பண்ண சொன்னால் அவங்ககிட்ட எதுவும் இல்லை. டாமி எனக்கு இப்போ காசு கம்மியாக இருக்கு டாமி. அதனால நீ தான் இப்போ எனக்கு நிறைய உதவி செஞ்சாகணும். நீ எனக்காக என்னோடய வேலையில் ஹெல்ப் பண்ண டாமி. என்னோடய கேஸை நீ தான் முடிச்சு கொடுத்தாகணும். அதுக்கு நீ தான் சரியான ஆளாக இருப்ப. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது டாமி. காசு என்கிட்ட இல்லை. நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொல்கிற இடத்துக்கு போய் நான் சொல்கிற வேலையை செஞ்சு கொடு. ஏண்டா, என் வேலையை செய்வதுக்கு நேரம் இல்லை, போடாங். நில்லு டாமி நில்லு, நான் அதுக்காக காசு பே பண்ணுறேன். போ டாமி, நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு சீக்கிரமா வா. உனக்கு நான் அதை பேஜரில் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இங்கே ஏதோ ஒரு கட்சிங் வேறு ப்ளே ஆகுது. என்னடா இடிச்சிட்டான், இங்கே இடிச்சிட்டு இறங்கி ஓடுறான் கைஸ். ஓகே, நம்ம இந்த ஓகே, அவனை கொல்லக்கூடாதுன்னு காட்டுது. ஓகே, இந்த நம்ம சுற்றியில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பைக் எடுத்துக்கலாம். அந்த காரை வேணும், அந்த கார் நல்லா இல்லை. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த சைடு தான் கைஸ் லொக்கேஷன் காட்டுது. தென் இந்த இடத்துல வந்துட்டோம், கிட்ட தான் இருக்குது. பட்டுன்னு போகிறோம், பட்டுன்னு வேலையை முடிக்கிறோம், வரோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏதோ ஒரு கார் வரும் கைஸ். அந்த காரை நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே பேசிட்டே விட்டேன் பார்த்தீங்களா வண்டியை. இந்த பைக் சரியில்லை, வேறு ஏதாவது நல்ல பைக் எடுத்து ஓடணும். எஸ், இந்த இருக்கிறான். இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு போவோம். இவன் வேறு தப்பிச்சு வரான். நம்ம காரத்தை இப்போ நம்ம உடைக்கணும். அதுக்கு நமக்கு இந்த சுத்தியெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா எனக்கு சுற்றியை வச்சு தான் உடைய சொல்கிறானுங்க. நம்ம சுற்றியில் வச்சு அடித்தோன்னா உடையாது. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக இந்த கன்னை எடுத்துக்கலாம், ஓட வேண்டியதான். எஸ், அவன் தப்பிச்சு ஓட்டான். இப்போ வந்து நம்ம இன்னொரு மார்க்குக்கு போகணும். எனக்கு இந்த மிஷின் நல்லா ஞாபகம் இருக்குது. எஸ், இந்த காரை தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. பிகாஸ் அவன் அந்த பைக்கில் போகணுன்னா சில்லற என்ன வேண்டியதான். இந்த கார் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸ்லோவாக ஓடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது தான் இங்கே தான் எங்கேயோ இருக்கும் அந்த லொக்கேஷன். எஸ், நம்ம அந்த லாஸ்ட்டு கிட்ட போய் தான் டேர்ன் பண்ண வேண்டியது வரும். மலிபு கிட்ட இருக்குங்க கைஸ் அந்த லொக்கேஷன். இந்த சைடு போனால் ஈஸியாக போயிடலாம். அங்கே தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த லாஸ்ட்டில் தான் காட்டுது. அப்போ தான் அது அங்கே தான் இருக்கும். சில இடம்லாம் மறந்து போயிடுச்சு கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. ஐயோ, கவுத்துட்டு வந்துருக்கணும். எரிஞ்சிருமா? எரியல கடை. இந்த காரையும் நம்ப முடியாது. டப்புன்னு சில நேரத்தில் கவுந்து அடிச்சு வெளியே எரிய ஆரம்பிச்சிடும். இந்த காரும் அப்படி தான், ஆம்புலன்ஸ் அப்படி தான். ஸோ நம்மளுடைய வாகனத்துலேயே நம்ம போய்கிறது நல்லது. இங்கே தானே காட்டுது. எஸ் கைஸ், இங்கே வந்துட்டோம்.
இதோ இந்த இடம் தான், இந்த ரேம்பில் ஏற வேண்டியதான். இங்கே ஒரு கார் இருக்கும், அந்த காரை வந்து நம்ம வந்து அடித்து உடைக்க சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், மினி கன் எடுத்துக்கலாம், எடுத்து கொளுத்திட வேண்டியதான். எஸ், தட்ஸ் ஆல். ஓகே, இவன் தான் வந்து அவனோட ஜூனியர்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ரைட் கைஸ், 400 பே பண்ணியிருக்கான். இவன் தான் ஏன் நல்லங்க. இது வரைக்கும் பேசஞ்சர்லாம் 200 100 தான் கொடுத்தானுங்க. இவன் எங்கடா ஓடிட்டுருக்க, கீழே போடா. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஒரு சீட்டை போட்டு கார் எடுத்துடலாம். கெட் தேர் ஃபர்ஸ்ட் தான் போட போகிறேன், திருப்பி எடுத்துடலாம். எஸ், இப்போ போகலாமா. இப்போ திருப்பி நம்ம எல்மார்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த மிஷின் முடிஞ்சிச்சு, அடுத்து வேறு மிஷினுக்காக அங்கே தான் போய் ஆகணும். எதுக்காக இந்த வேலைலாம் செய்ய வைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் வந்து மெயின் மிஷின்ஸில் வராது கைஸ், இதெல்லாம் அது வந்துட்டு சைட் மிஷின்ஸ் இதில் போயிடும். இப்போ நம்ம அடுத்தடுத்து இந்த ஏவரி மிஷின் அதெல்லாம் தான் மெயின் மிஷினாக வரும். ஏன்னா இதுக்கும் நம்மளுடைய ஸ்டோரி லைனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது ஒரு சைட் மிஷினாக தான் இருக்குது. எஸ், அதுக்குள்ளே அவன்டா ஃபோன் பண்ணுறான். ஐயோ சன்னி ஃபோன் பண்ணுறான் கைஸ். ஒன்றும் இல்லை, என்னோடய பணத்தெல்லாம் திருப்பி எப்போ கொடுப்ப அப்படின்னு தான் கேட்பான். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தானுங்க. இவன் வேறு கட் பண்ணி தொலைய மாட்டான். சீக்கிரம் வைடா, இவ்வளோ நேரமாடா பேசுவீங்க, காசு எப்போ தருவேன் தான் கேட்குறேன். ஐ திங்க் அதான். எஸ், ஃபோனை வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இல்லை வைக்கல. எஸ், வச்சுட்டான். ஹே சாமி, வா வா, நான் சொன்ன வேலை எப்படி முடிஞ்சுச்சு? நீ என்ன மிஸ்டர் ஏவரி கூட பண்ணிகிட்ருக்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? இவர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். இவருக்கு முன்னாடியே தெரியுமா? இவருக்காக நீ நிறைய மிஷின் செய்ய வேண்டியிருக்கு டாமி. அவரே அது சொல்லுவார், கேளு. அது மட்டும் இல்லை, லம்பாக காசும் கொடுப்பாரு. கரெக்டு தானே சார்? எல்லாம் கென்பால் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ உன்னுடைய வேலை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஆனால் அதுக்கு நிறைய பேர் இடத்துல இருக்காங்க. நான் சொல்கிற இடத்துக்கு போய் நீ ஒரு சட்டையை வாங்கி போட்டுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துல நிறையா ஒருத்தர் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க பேரில் சண்டையை மூட்டிக்கிட்டு நீ என்ன பண்ணுற, அங்கே இருக்க 4 காரை கொளுத்தி விட்டு வந்துடுறேன். மித்தத்தை நான் பார்த்துக்கிறேன். இதே அவன் மொதல் வேலை, செஞ்சு முடிச்சுட்டு வா, அடுத்து நான் நிறையா வேலை தரேன். என்ன நான் சொல்கிறது? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருக்கேன். பாய், டேக் கேர். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு இவர் இந்த கட்டை மீசை சொன்ன இடத்துக்கு நம்ம போகணும். அந்த இடத்துல வந்து ட்ரெஸ் வாங்கி போட்டு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தான் துணி கடையை லீஸுக்கு எடுத்து வச்சுருக்கானுங்கன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் அந்த துணி கடைக்கு போக சொல்கிறானுங்க. இதுதான் நம்ம 2வது தடவை போகிறோன்னே, ரேஸ் 2வது தடவை போகிறோம். இவனுங்களே இந்த ஒய்சிட்டி ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கிடைக்குமா ட்ரெஸ்ஸு? எனக்கு எதுவும் தெரில. ஆனால் இதுக்கு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ₹1 கூட குறையல. வா, நல்லா இருக்குங்க இந்த டாமிக்கு இந்த ட்ரெஸ்ஸு. எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கான் பார்த்தீங்களா? எஸ் சார். இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த மார்க்கில் காட்டுற இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல தான் காட்டுது, இந்த சைடு தான். இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் போகணும். அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, பீட்சா கடை, அந்த ஓரத்துக்கிட்ட போகணும். அங்கே வந்துட்டு நிறையா ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருப்பாங்க. இடிச்சுக்கணேண்டா, பேசிக்கினே வண்டி விட்டுறேங்க. இதுக்கு தான் நான் ஹார்மரை ஃபுல் பண்ணி வச்சுக்காது எப்போவுமே. இப்போ பார்த்தீங்களா நான் எதுக்கு ஹார்மரை ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு. நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது போய் இடிச்சுன்னு செல்ற வாங்குவோம். அதனால் கணக்கில் வரக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி ஹார்மர் ஒன்று போட்டுக்கிறது நல்லது. இந்த ஹார்மர் வந்து தண்ணிக்குள்ளே வேலை செய்யாதானா? தண்ணிக்குள்ளே டாமியாக வேலை செய்ய மாட்டான், அது வேறு விஷயம். ஆனாலும் எஸ், நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த சைடு தான் இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல தான் சம்பவம் செய்ய போகிறோம். இதுக்குள்ளே போனால் நம்ம அடித்து வெளுத்து கொண்டுருவானுங்க. நம்ம இங்கேருந்து மினி கன் எடுத்து போட்டுருவோம் எல்லாத்தையும். இப்போ இவங்களுக்குள்ளே சண்டையாக நடந்துடும். எஸ், ஒரு செட்டு காரை வெடிக்க வச்சாச்சு.
கதவும் திறந்துருச்சு. இப்போ அடுத்த செட்டு காரை அடிக்க வைக்க வேண்டியதான். ஸோ என்ன நான் சுட சுட புல்லட் அங்கே போக மாட்டேங்குது. 2 ஸ்டார் வந்துருச்சு. போக மாட்டேங்குது. அது புல்லட் ப்ரூஃபா? அந்த இது மட்டும் போச்சு. இது பாருங்களேன், கிட்ட போய் சுட்டாலும் போக மாட்டேங்குது. அந்த சைடில் என்ன சொல்கிறேன். எஸ், வெடிச்சிருச்சு. மிஷின் பாஸ்ட்டு. பா சோலையாக 1000 ரூபா போட்டிருக்காங்க கைஸ். இப்போ நம்ம லிவிங் சீட் போட்டு தான் வெளில வந்தாகணும். போட்டாச்சு. எஸ், சீட் இருக்க பயமே. இதுக்கு தான் நமக்கு இது ஜிடிஏக்காரன் சீட்டெலாம் கொடுத்துருவேன். சீட்டை கண்டுபிடிச்சாங்க நல்லா இருக்கும்டா. இப்போ நம்ம அடுத்த மிஷின் போகணும். இந்த இங்கே தான் காட்டுது பக்கத்தில். இங்கே தான் போகணும். இங்கேயும் இடிக்காமல் போகணும். இந்த வண்டி வேறு எனக்கு பிடிக்கல. சொல்லிகிட்டே இருக்கேன் இடிச்சு. எங்கடா வந்து வண்டியை விட்ற இல்லை வேண்டாம் ஃபோனில். எஸ், கர்னல் கோட்டைஸ் பேசுகிறான். அவனுக்கு ஏதோ வேலை பண்ணணுமா. இப்போ என் மிஷினை முடிச்சு நம்ம அடுத்து அங்கே தான் போகணும். டைம் இருக்குமான்னு வேறு தெரியல. இப்போயே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போயும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. எனக்காக, என்னோடய எஃபர்ட்டுக்காக, நமக்காக, நம்ம சேனலுக்காக போட்டுருங்க. இப்போ நம்ம மிஷினை ட்ரிகர் பண்ணலாம். ஏழா வாழட்டாமி உட்காரு, இங்கே உட்காரு. வேலையை பின்னி போட்டல பயங்கரமாக செஞ்சுருக்குற. எப்படில சூப்பரில் மாட்டிக்காமல் வந்துட்ட. அப்புறம் உனக்கு இன்னொரு வேலையை வச்சுருக்கிறேன். அந்த வேலைக்கு உனக்கு இந்த விட நல்லா சம்பளம் கொடுக்குறேன். இதே மாதிரி நிறைய வேலை செய்யணும். நல்லா கடவுளை வேண்டிக்கல, அப்போ தான் எனக்கு காசு கிடைக்கும். இப்போ நீ என்ன செய்கிறேன்னா கோல்ஃப் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன். நான் அது ஒரு கடை இருக்குல்ல, அங்கே உனக்கு ஓசியாக தந்துடுவாங்க. அங்கே போய் போட்டுக்கிட்டு நீ கால்ஃப் கிரவுண்டுக்கு போய் அங்கே இருக்க ஒருத்தனை போட்டு தள்ளுறேன். அவன் எனக்கு ரொம்ப நாளாக குறைச்சி கொடுத்துட்ருக்கால. நம்ம வேலைக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, நம்மளை போட்டு குறையிறான். இப்போ நீ என்ன பண்ணுற, அவனை போய் போட்டு தள்ளுறேன். அப்புறம் அவன் கண்ணெல்லாம் அலோடு இல்லைல்ல, பார்த்து போயிட்டா இந்த கூப்பனை கூட உனக்கு ட்ரெஸ்ஸு தருவாங்க. சரியா? எனக்கு என்னன்னா இவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கரா இல்லை வந்து ட்ரெஸ் கடை வச்சுருக்காங்கன்னு தெரில கைஸ். இப்போ கூட பாருங்கள், நம்மளை போய் ட்ரெஸ் வாங்கி போட்டு போக சொல்கிறாங்க கால்வி கிரவுண்டுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு டேர்னிங் வரும். அந்த இடத்துல தான் திரும்பணும். நான் வேறு வழியில் வந்துட்டேன். எஸ், நான் ஆக்சுவலி இந்த சைடே திரும்பியிருப்பேன். வேறு வழியில் வந்துட்டேன். ஏதோ ஒரு கவனத்தில் இந்த சைடு தான் எங்கேயோ இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. நான் இந்த வழியாக வந்திருந்தேன்னா நான் இதுக்குள்ளே ஈஸியாக போயிருப்பேன். இந்த சந்துக்குள்ளார போயிருப்பேன். நம்ம அந்த வழியாக வந்திருந்தோன்னா போயிருக்கலாம். நம்ம சுற்றிட்டு வந்திருக்கோம். இந்த பார்த்தீங்களா, இந்த வழியிலே வந்திருக்கோம். நம்ம அந்த சைடு சுற்றிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தலை எனக்கு எத்தா ஒரு காஸ்டியூம் வருவோம் பாருங்க. இந்த காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கால்ஃப் கிரவுண்டுக்கு போனோம். அதுவும் வேறு எங்கேயும் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் அடைய தேவையில்ல. இதுக்குள்ளே கன்று வேறு அலோடு இல்லை. என்னென்னுங்க, நம்ம உள்ளே போய் திருப்பி ஒரு சீட் போட்டு எடுத்துக்கலாம். அப்போனா நமக்கு வந்து எந்த ட்ரிப்பும் பண்ண தேவையில்ல, டைம் வேஸ்ட் ஆகாது. பாருங்களேன், நம்ம இவ்வளோ கம்மியாக தான் கேம் விளாண்டுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே 33 நிமிஷம் ஆயிடுச்சு. எஸ், இந்த இவ்வளோ தான் நம்ம போட்டு தரணும்னு காட்டுறேனுங்க. எஸ், இந்த ஆனால் என்ன தண்ணிக்குள்ளே கால்ஃப் பால் அடித்து விளாண்டுட்டு தான் யார் போய் எடுத்துகிட்டு வருவா எனக்கு புரியல. இவன் இந்த சைடு தானே திரும்பி இருந்தான். சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு காரி வர வச்சிடலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு சீட்டும் போட்டு ஒரு கன்ஸ் எடுத்துடலாம். ஓகே, இப்போ சீட் போட்டு கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம காரை வர வச்சிடலாம். இதை வந்துடுச்சு. எடுத்துகிட்டு நான் போனேன். அங்கேயே கார் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்லோவாக போகும். அது நீங்கள் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பின்னால் அந்த பாடி கார்ட்ஸ்லாம் துரத்திட்டு வந்து உங்களை பிடிச்சிருவானுங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு வராதிங்க. இந்த மாதிரி சீட் போட்டு எடுத்துக்கோங்க. எஸ், இங்கே தான் இருக்கிறான். நம்ம ஒரு ஸ்னைப்பர் எடுத்து கரெக்டாக ஹெட்ஷாட் வைக்கிறோம். இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஜூம் போ. எஸ், நான் தலைக்கு வைக்கலான்னு பார்த்தா நான் ஒன்றுமே இப்போ நிற்பான் பாருங்க. எஸ், போட்டாச்சு. டே அப்பா கூட 1000 ரூபா தந்த, பின்னாடி 1000 ரூபா தான் தந்துருக்க. அந்த ஏவரி நம்மளை ஏமாற்றிட்டா மக்களே. நல்ல மாதிரியே பேசினேன்.
இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கோம், 500 தான் தந்துக்கிறோம். உசுறு போச்சுன்னா என்னங்க பண்ணுவான்? அவன் உசுறு இல்லை, நம்ம உசுறு. பிகாஸ் நம்ம தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொள்கிறோம். 500 தரான். 500 வச்சு என்ன பண்ணுறது? டாமிக்கு ஒரு பண்ணு கூட வாங்க முடியாது. எஸ், இந்த இதெல்லாம் பிக் பண்ணிக்கலாம். இப்போ எவன்டா எவனோ ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றினுங்கிறான். இன்னும் ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது. ஓ, அது கால்ஃப் யூனிஃபார்ம் தாங்க. சரி, ஓகே. நான் இதுக்கப்புறம் போய் ஒரு மேனுவல் ஷேவ் அடிச்சுட்டு கிளம்புறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சிருங்க. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.